ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்திட்டு இப்போ இதை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது குறைஞ்சது 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இது தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் நல்லா எடுத்துக்கலாம். பருப்பு மட்டும் இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி காரத்துக்கு பச்சை மிளகாய் 3, அப்புறம் வரமிளகாய் ஒரு 4, உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா கொரகொரப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு இது கூட சேர்த்திடலாம். கடலைப்பருப்பை சேர்த்திட்டு ஒரு 2-3 தடவை நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்காதீங்க, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பருப்போட எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் இது கூட உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதே தேங்காய் சில்ல இருந்தால் அப்படியே சில்லாக கூட சின்ன சின்னதாக பல் மாதிரி சீவி கூட போட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இலை கொஞ்சம் கட் பண்ணுது, அப்புறம் கொத்தமல்லி இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் தாராளமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் போடுறப்போ ஸ்கிப்பு ஆயிடுச்சு வீடியோ. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கைவிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் வடை எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சோம்னா நல்லா பிடிக்கிற மாதிரி வரணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் அரைக்கிறனால இது ரொம்ப நல்ல டிப்ஸு. இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி நல்லா பாலாக உருட்டிக்கிட்டு ஒரு கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். லைட்டாக ஓரத்தில் எல்லாம் நல்லா ஷேப் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம பருப்போடு செய்கிறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் பால் செஞ்சு உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுறப்போ தட்டி நம்ம போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது. அது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம செஞ்சதெல்லாம் பருப்பு வடையை ஒன்றா இதில் போட்டுடலாம். உங்கள் சட்டி எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ போட்டோன்னே உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தான் திருப்பணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் விடலாம். இது இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம், அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.